வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு பிரைடல் நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நெக் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு நெக் டிசைன் தான். ஸோ எனக்கு ஒரு டைமும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சிம்பிளான டிசைனாகவே எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பார்க்க நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் அந்த மாதிரி எடுத்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸோ நம்ம எப்போவுமே போடுற பீட் அண்ட் ஸ்டோன் செயின் அதை மட்டுமே வச்சு ஒரு நெக் டிசைன். ஸோ இப்போ எப்பயும் போல் நான் 2 லைன் வந்து நான் சரியில் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் கொடுக்கும்போது மட்டும் எப்போவும் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணாதான் அது நம்ம ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கப்புறமும் அது நல்லா நீட்டாக ஃபினிஷிங்கான லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் 2 பீடு 3 பீடு வச்சு 3 4 அந்த மாதிரி வச்சுலாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரேமில் இருக்கும்போது பார்க்க நல்லா தான் இருக்கும். ஒன்ஸ் அதை ஃப்ரேமை விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா துணியை, அந்த பீடு வந்து ஷேப்பாக நேராக இல்லாமல் நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அதோட லுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாயிரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பீடாக மட்டும் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம எப்போவுமே பண்ணுறதா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் செயின் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ இது எப்பயும் போல் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சே வச்சு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அதுக்கும் பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பைப்பிங் ரோப் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீடில் வந்து நான் லோடிங் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பீடு மட்டும் கிராஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஸ் நல்லா கொடுக்கணும். அந்த கிராஸுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பீட் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா கிராஸாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 லைன் வச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா கிராஸ் கொடுக்குற மாதிரி 6 or 7 பீட்ஸ் நீங்கள் த்ரெட்டு உங்களோட பைப்பிங் த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரியான பீடை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நல்லா கிராஸ் கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த பீட் லோடு வந்து நல்லா லுக்காக அழகாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா 7 பீடு வச்சா நல்லா கிராஸாக கிடைக்கிது அப்படிங்கிறனால நான் நெக்ஸ்ட் போகும்போது 7 பீடு வச்சு நான் வந்து கொடுத்துட்டே போகிறேன். அப்போ ஒரு வாட்டி 7 பீடை வச்சு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாகவுமே 7 பீடுமே வச்சு நீங்கள் வந்து லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போடும்போது எண்ணி கரெக்டாக நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா அந்த ஷேப் மாறாமல் உங்களுக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும். ஸ்டிச்சஸும் போடும்போது அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நல்லா டைட்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த பீட் லோட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக உங்களுக்கு அழகாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும் லுக்கு. ஸோ இது ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி லோட் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஸ்டிச்சு போடும்போது அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நல்லா நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஸோ சென்டரில் வந்து மட்டும் நம்ம லோட் கொடுத்துட்டு 2 சைடும் ஸ்டோன் செயினை வச்சுட்டு நம்ம சுகர் பீடை வச்சு நம்ம எப்பயும் கொடுக்குற நெக்லைன் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இதுவே ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு லைன் இந்த மாதிரி அரும்பு மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கும்போது இன்னும் அந்த டிசைனை வந்து நமக்கு நல்லா ரிச்சாக காட்டும். ஸோ பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 பீடையும் நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு
ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை வந்து ரிவர்ஸ் இழுத்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம அடுத்த பீடு கொடுக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த த்ரெட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் அந்த மாதிரி இழுத்தது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நமக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம த்ரெட்டை வந்து ரிவர்ஸ் இழுத்ததே தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு மறுபடியும் அதுக்கு நேராகவே பின்பக்கம் கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பீட் கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு செயின் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு மறுபடியும் பீடு வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் 2 பீடை கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு லாக்கிங் ஸ்டிச் ஒன்று போட்டு அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக நேராக ரிவர்ஸ் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் பீடை வச்சு நம்ம கொடுத்துட்டே வந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதோட நெக் டிசைன் ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக புட்டாவும் இதே மாதிரி நான் 3 பீடு வச்சு நான் ஃபுல்லாக புட்டாவும் கொடுத்து முடிச்சுட்டு இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸும் ட்ரை பண்ணுற மாதிரியான ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னதாக இந்த 3 பீடு மட்டும் வச்சு நான் புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் முடிஞ்சிருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.